வணக்கம் நண்பர்களே, நான் ஸ்ரீனிவாசன். நாளை 12/7/2025 அன்னைக்கு டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 4 எக்ஸாம் வந்து நடைபெற இருக்கு. இதுவரைக்கும் யாரும் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணலாட்டி டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட் மூலமா உங்களுக்கான ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணி அதை வந்து கலர்லயோ, பிளாக் அண்ட் ஒயிட்லயோ வந்து நீங்க வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். இந்த ஹால் டிக்கெட்ல வந்து உங்களுடைய ஃபோட்டோ வந்து தெளிவாக இல்லன்னா, ஒரு ஏ4 ஷீட்ல வந்து உங்களுடைய ஃபோட்டோ வந்து ஒட்டி, அதற்கு கீழ வந்து உங்களுடைய சிக்னேச்சரை மென்ஷன் பண்ணி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், உங்களுடைய கான்டாக்ட் அட்ரஸ் இதெல்லாம் ஃபில் பண்ணி உங்களுடைய எக்ஸாம் கண்ட்ரோலர்கிட்ட வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் நீங்கள் வந்து 8:30க்கெலாம் வந்து எக்ஸாம் சென்டருக்கு வந்து ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு வந்து உங்களுக்கான கேட் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் போகிறப்ப உங்களுடைய ஹால் டிக்கெட்டு, பிளாக் பால் பென் பென்னு, ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து கையில் எடுத்துகிட்டு போயிருங்க. ஆதார் கார்டோ இல்லை ஓட்டர் ஐடியோ, உங்களுக்கான பாஸ்போர்ட்டோ ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து கையில் எடுத்துகிட்டு போயிருங்க. 9 மணி போல் உங்களுக்கான ஓஎம்ஆர் ஷீட் வந்து இஷ்யூ பண்ணிடுவாங்க. இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் உங்களுடைய நேம், ஃபோட்டோ, உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க. 9:15க்கு வந்து உங்களுடைய ஆன்சர் ஷீட் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த ஆன்சர் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 டிஜிட் நம்பர் இருக்கும். இந்த நம்பரை வந்து உங்களுடைய ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து ஷேர் பண்ணிடுங்க. அதாவது அந்த நம்பரை வந்து ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஷேட் அவுட் பண்ணணும். 9:30லேருந்து வந்து உங்களுக்கான எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 12:45 வரைக்கும் நடைபெறும். கண்டிப்பாக எல்லாருமே 12:45 வரைக்கும் அங்கே வந்து அவைலபிளாக இருக்க மாதிரி இருக்கணும். அசெம்பிள் ஆகிருக்கணும். அதாவது நீங்கள் முன்னாடியே வந்து எக்ஸாம் சென்டரை விட்டு வெளியேற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் சீக்கிரமாகவே எக்ஸாம் முடிச்சிருந்தாலும் வெயிட் பண்ணி அந்த 12:45க்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து வெளியில் வர்ற மாதிரி இருக்கும். அதே போல் உங்களுக்கான நெகட்டிவ் மார்க்ஸ், அதாவது வந்து நீங்கள் வந்து எல்லா கொஸ்டினுக்குமே ஆன்சர் பண்ணியிருக்கணும். இப்போ 200 கொஸ்டின் இருக்குன்னா 200 கொஸ்டினுக்குமே வந்து ஆன்சர் பண்ணியிருக்கணும். சப்போஸ் நீங்கள் ஒரு 10 கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா, ஒரு கொஸ்டினுக்கு 0.5 அப்படிங்கிற மார்க் அடிப்படையில் உங்களுக்கு வந்து 5 மார்க் வந்து லெஸ் பண்ணிருவாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா, அதில வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் இருக்கும். அதில வந்து நீங்க வந்து உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் தம்ப வந்து அதில வந்து பதிவு பண்ற மாரி இருக்கும். அது தவறும் பட்சத்தில உங்களுக்கு வந்து 0.5 மார்க் வந்து லெஸ் பண்ணிருவாங்க. அ அது மட்டும் இல்லாம, உங்களுடைய புக்லெட் நம்பர வந்து உங்களுடைய ஓஎம்ஆர் ஷீட்ல வந்து மென்ஷன் பண்ணாம இருந்தாலோ, அ ஒரே கொஸ்டின வந்து அ அதாவது ஒரே கொஸ்டினுக்கு வந்து 2 2 ஆப்ஷனுக்கு வந்து ஷேடோ பண்ணியிருந்தாலோ, இல்ல வேற ஏதாவது சிம்பல், அதாவது இன்ட் மார்க்கு, டிக் மார்க் இந்த மாரி மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுடைய ஓஎம்ஆர் ஷீட்ட வந்து கால்குலேட் பண்ண மாட்டாங்க. அதனால எல்லாரும் கரெக்ட்டா வந்து ஃபில் பண்ணி அ அட்டெண்ட் பண்ணுங்க. தேர்வு எழுதக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.